ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நமஸ்காரம். எத்தனையோ கோடி இன்ப வெள்ள காட்சி நமக்கெல்லாம் தினமும் அருளி செய்து கொண்டிருக்கும் நமது குலதெய்வ தேவேசர் அவர்கள், பிரம்ம பிரகாசமை விழிச்சாலை ஆண்டவர்கள் ஒரு பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, ஐயன் அவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பி தருளிய அந்த திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பகிர்ந்து வந்து கொண்டிருப்பதில் இன்றும் 34வது நாளாக நாம் அந்த திருவாக்கியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நாம நேற்று பார்க்கும் பொழுது நாம எல்லாருமே அந்த ஜீவதேகமாக இருந்த போது இறைவனுடன் ஒன்றாகத்தான் இருந்தோம். இப்போது பிரிந்து வந்து விட்டோம். இப்போ திரும்பவும் அவர்களுடனே சென்று சேர வேண்டும். அது எப்படி சேருவது? ஒரு பெருமானவர்களுடைய துணை இல்லாம நாம திரும்பவும் அவர்களோடு சென்று சேர முடியாது. அவங்களோடய நம்ம விளையாண்டுகிட்டே இருந்தோமே, ஒரு வாசல் வழியாக புகுந்து அந்த யதார்த்த மனம், யதார்த்த அறிவு என்கின்ற வாசல், அந்த வாசல் நாம் அந்த கருவறையை விட்டு வெளியே வரும்போது அந்த கணத்துல அடைக்கப்பட்டு விட்டதே, அந்த கதவை திறக்கணுமே. அதை திறக்கிறதுக்கு ஒரு பெருமானவர்களுடைய உதவி நமக்கு வேணுமே. இப்போ இதையெல்லாம் விளக்குறதுக்கு எப்படி நாம திரும்ப அதுல சேர முடியும் அப்படின்னு விளக்குறதுக்கு பெருமானவர்கள் ஒரு முறை இடைக்கச்சையிலிருந்து, அவங்க அணிஞ்சிருந்த அந்த இடைக்கச்சையிலிருந்து ஒரு நூலை உருகினாங்களாம். உருகிட்டு எல்லாத்தையும் கேட்கிறாங்க, இந்த நூலை இப்ப நான் இதுல இருந்து உருகி எடுத்துட்டேனே, இத திரும்பவும் இந்த இடைக்கச்சைக்குள்ள நுழைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது முடியாது. ஒரு நூலை ஒரு ஆடையில இருந்து அந்த நூலை உருகி எடுத்துட்டா திரும்ப அதுல எப்படி சேர்க்க முடியும்? முடியாது அப்படின்னு அருளி செஞ்சிருக்காங்க. ஆனா பெருமானவர்கள் முடியும். எப்படி முடியும்? ஒரு கூரான ஒரு ஊசி இருந்துச்சுன்னா அந்த ஊசியில அந்த நூலை கோர்த்து திரும்பவும் அதுக்குள்ள விட்டுறலாமே. அப்போ ஒரு கூர்மையான ஒன்றின் துணை இருந்தா அந்த பிரிஞ்சு வந்ததை திரும்பவும் அதனோட இணைத்து விடலாம். இது போல நாம பெருமானவர்கள் கூடவே ஜீவதேகமாக இருந்து இப்ப பிரிஞ்சு வந்துட்டோமே, திரும்ப அவங்களோட இணைவதற்கு ஒரு கூரான குருவர்களின் துணை வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு பெருமானவர்கள் இப்படி எல்லாம் செஞ்சு காமிச்சு நமக்கு விளக்கி அருளிட்டாங்க. அது பத்தி நம்முடைய திருமஞான அருளந்தம் திருவாக்கியம் 105 நமக்கு எடுத்து அருளி செஞ்சிருக்காங்க. அதை பார்ப்போம். அந்த வாக்கியத்தோட தலைப்பே கூரான குருவருள். ஆண்டவர்கள் தங்கள் திருமேனி இடைக்கச்சையில் இருந்து ஒரு நூல் உருவி எடுத்து கையில் திரித்து அதை மறுபடியும் நுழைக்க பார்த்தார்கள். அதிலிருந்து எடுத்தது தானே, ஏன் நுழையவில்லை என்று சபையோரிடம் வினவினார்கள். சபையோர் போகாது என்று சொன்னார்கள். அப்போ ஊசியில் நூலை கோர்த்து இடைக்கச்சையில் நுழைத்து விடலாம் அல்லவா? கூரானது இல்லை எனில் நுழையுமா? ஒரு கூரான ஒன்று இருந்தா திரும்ப பிரிஞ்சு வந்ததை நுழைச்சிடலாம், தச்சிடலாம், தச்சு அதை உள்ள சேர்க்கலாம். அப்போ தைக்கிறதுக்கு ஒண்ணு வேணும். கூராகிய பிரம்மத்துள் கூரான குருவருள் கொண்டுதான் நீ நுழைய முடியும். சாஸ்திர ஞானத்தால் நூல் அறிவால் நுழையவே முடியாது. ஆனா நீயா அந்த கூரான அந்த ஊசி முனை கொண்டுதான் நீ அந்த நூலை திரும்ப செலுத்த முடியுமே, வேற எந்த வழியிலையும் செலுத்த முடியாது. அது போல அந்த கூரான குருவருள் கொண்டுதான் நம்ம திரும்பவும் அந்த வாசலுக்குள்ள நுழைய முடியுமே தவிர வேற என்னுடைய சாஸ்திர ஞானத்தினால, என்னுடைய அறிவுனால, என்னுடைய பூசை புனஸ்காரத்தினால, நான் செய்யற தான தர்மத்தால நானா இதை சாதிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. சாஸ்திர ஞானத்தால் நூல் அறிவால் நுழையவே முடியாது. எந்த பிரம்மத்திடம் இருந்து பிரிக்கப்பட்டாயோ அதே பிரம்மத்திடம் கூரான குருவருள் மீண்டும் கோர்த்து விடும். அப்போ திரும்பவும் நாம எப்படி பிரிஞ்சு வந்தோமோ திரும்பவும் அவங்களோட சென்று சேர்வதற்கு அந்த கூரான குருவருளுடைய துணை நமக்கு தேவையானதாக இருக்கிறது என்று இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் நமக்கு எடுத்து அருளி செய்யறாங்க. அதே இதை நம்மளுக்கு ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்துல கூட இந்த கூரான குருவருள் அதை பத்தின ஒரு பாடல், அதை பார்ப்போம். முறிவு சுருக்கத்துல
கூரான குருவருளை கூந்து போற்றி குணமாமங்குரையாற்றீர் காலம் காற்றி மாறாக ஓடுகின்ற மனத்தை மைந்தா மரண பய சவுக்கு கொண்டு மாறி மாறி நேராக வைராக்கிய மணி கம்பத்தி நீருக்கி கட்டிப்பா நிலைத்தே நிற்கும் பேராதே பெரும்பெருவான் கடை நீ கொண்டால் பேச்சற்று மூச்சற்று போவென்றூனே. அப்போ இந்த கூரான குருவருளை கூர்ந்து அதை போற்றி அதை கேட்கிற பொழுதுதான் அந்த மரண பய சவுக்கு கொண்டு மரணத்தின் அந்த யமபட ரத்தத்தை கிளப்பி தடவி சன்னதி இருத்தி இந்த மாதிரி நமக்கெல்லாம் அந்த மரண பயத்தை தூண்டி இந்த மனத்தை அங்கங்க ஓட விடாம அலைபாய்கின்ற மனமாக இருக்குதுன்னு பார்த்தோமே. இந்த அலைபாய்கின்ற இந்த பேய் மனத்தை மரண பய சவுக்கு கொண்டு மாறி மாறி அதை விளாசி வைராக்கியம்ங்கிற ஒரு மணி கம்பத்துல அதை கட்டி வச்சு வைராக்கியமா இருந்தாதான் இதை தொடர்ந்து இதுல இருக்க முடியும். அப்படி இருந்து அந்த குருவருளை நீ கூர்ந்து போற்றினாயானால் பேச்சற்று மூச்சற்று போக. பேச்சு மூச்சற்று போறதுனா என்ன? அதான் சும்மா இருத்தல். நாம பேசவும் வேண்டாம், மூச்சும் அடங்கும். எப்போ அந்த குருபிரானவர்களுடைய அந்த திரு வர்ஷிப்பை நாம செவியுற்று கேட்கும் போது நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அப்படியே செவிக்கதவை மட்டும் திறந்து வச்சுட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தா போதும். நம்ம பேச்சும் இல்ல, நம்ம மூச்சும் அடங்கும். அதுதான் நமக்கு தவம். அந்த தவமை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாலே நாம எங்கிருந்து வந்தோமோ அங்க போய் திரும்பவும் சேர்ந்து விட முடியும். அப்போ நாம என்ன செய்தாலும் எந்த வேலை செய்தாலும் நாம பெருமானவர்களுடைய அந்த திருவாக்கியத்திலேயே நம்மளுடைய கவனம், இந்த மனசை அலைபாய விடக்கூடாது. அது வைராக்கியமா இது ஒன்றே பிடியாக நம்ம பிடிச்சு கொள்ள வேண்டும். ஆனா நாம அப்படி மனசை அலைபாய விடுறோமா? இல்ல அது அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கா? காலையில எழும்போதே ஒரு ஒரு இருள்ல இருந்து எந்திரிச்சிருக்கிறோம் வெளிச்சத்தை நோக்கி. இன்றைக்கு இந்த விழிப்பு தந்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறோமா? எத்தனை பேர் அப்படி எந்திரிக்கிறோம்? எந்திரிக்கும் போதே நேராயிடுச்சா, பாலை காய்ச்சணும், டீயை போடணும். சரி, அந்த டீயை போட்டு குடிக்கும் போதாவது நிம்மதியா குடிப்பாங்களா அப்படின்னா இல்ல. காலை டிஃபனுக்கு என்ன செய்யலாம், அந்த டீயை குடிக்கும் போதே டிஃபனுக்கு என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்ய போறோம் செஞ்சு என்னத்தையோ பசியாறும் போது நிம்மதியா பசியாறுவாங்களான்னா, ஒரு வேலைக்கு போறவங்களா இருந்தா ஐயோ வேலைக்கு போகணுமே, பஸ் பிடிக்கணுமே, பஸ் போயிருமே அந்த சிந்தனை. சரி, பஸ்ல போய் ஏறி உட்கார்ந்தாலாவது பஸ்ல நிம்மதியா இருப்பாங்களான்னு பார்த்தா இது கரெக்ட் ஆயிட்டுக்கு ஆபீஸ் போய் சேருமா, அந்த ஆபீஸ்ல போய் இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கு, இப்படி அடுத்தடுத்து என்ன இதைத்தான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பானே தவிர இப்போ இருக்கே இதை நினைச்சு சந்தோஷப்படவே மாட்டான் இந்த மனுஷன். அப்ப இப்படியெல்லாம் மனசை அலைய விடாமல் அந்த கூரான குருவருளுக்குள் நாம நுழைச்சி விட்டோம்னா அந்த நாம எங்க இருந்து பிரிஞ்சு வந்தோமோ அந்த ஈசனுடன் நம்மளை அவங்க இணைத்து விடுவார்கள். இப்ப குருபெருமான் இல்லாம நானாத்தான் என்னுடைய சாஸ்திர ஞானத்தால் என்னுடைய அறிவு கொண்டு நான் அதுக்குள்ள நுழைஞ்சிருவேன்னா அது நடக்கவே நடக்காது. அப்போ அந்த மாதிரி நானா பூஜை விரதம் செய்யறேன் அப்படின்றதெல்லாம் என்ன? இரு கரைகளும் மீறி புரண்டோடும் பிரவாகமான நதியில் ஒரு சல்லி புளியை கரைத்து விடப்பட்டதின் தன்மை கூட இல்லாம அதெல்லாம் முழு மூட பாவு வியர்த்தமாகிவிடும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவங்களுடைய இரக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவங்களுடைய குரு அருளை, அந்த கூறான குரு அருளை பெறுவதற்கு என்ன செய்யணும்? அதுதான் நம்முடைய செயலாக இருக்க வேண்டும். அப்போ இந்த நம்ம எல்லாம் அப்படி பிரிஞ்சு வந்தோமே மீண்டும் நம்மை கொண்டு சேர்க்கிற அந்த குருவருளாக தணிகை மணிப்பிரானவர்கள் சுதன், தணிகை மணிப்பிரானவர்களின் சுதனாகிய நமது தேவகோமான் அவர்கள் நமக்கு அந்த அருட்செல்வத்தை, அந்த கூறான குருவருளை தினமும் வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருக்காங்க.
அதை நம்ம தெய்வம் அவர்கள் குரு ஸ்தோத்திரத்துல கூட நமக்கு அதை அருளிப்பு செய்யறாங்க. அதையும் பார்ப்போம். அந்த குரு ஸ்தோத்திரம் பாடலை பார்த்தோம்னா பெருமானவர்கள் தனிகமணி பிரானவர்களை பத்தியே தான் எழுதிப்பாங்க முதல் பாடல்களை எல்லாம். காவலான புராதன வேதியர் நேவலான வரோதை என்னாதர் மேல் வஞ்சமில் பரமாத்திக தவத்தினர் வாவின் மேக குடை செய்வ மேனியர். அந்த மேனியர் அவங்கள பத்தி எல்லாமே அப்படியே சொல்லிக்கிட்டே வருவான். அந்த நாளில் நான் மாயக்கூத்தின் வகையறியாமல் யான் காயப்பட்டு களைத்திருந்த அந்த நாளையில் தூய ஞான சுடர் விளக்கு எனக்குள்ள பாய வச்சாங்களே, அதை மறப்பேனா? அப்படி நான் நினைச்சு அந்த நாளில் அனைத்தினை ஆட்கொண்டு விந்தை வீசும் விரிகதிரி ஏற்றியே கந்தம் வீசும் கலாபம் என வந்த தந்தை தாயே தணிகை நாதரே அப்படின்னு தணிகை மணி பிரானவர்களை இந்த பாடல் வர சொல்லிட்டு, இந்த தணிகை மணி நாதர் தந்தாங்களே மார்க்கண்ணன் நாதர், அவங்கதான் நமக்கு இந்த கூறான குருவர்களை வழங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அடுத்த பாடல்ல இருந்து நமக்கு தர்றாங்க. தணிகை என்ன? மௌன வைப்பின் வகை வீரிட்டேயனை கவனம் வாய்ந்திட வைத்தனை ஆட்கொண்டு கவனம் தீர்த்த தணிகையரின் சூதன் கவனம் தீர்த்த தணிகையரின் சூதன் மௌன தேசிக மார்க்கண்ணன் நாதரே. இவ்வளவும் அள்ளி தந்தாங்களே தணிகை மணி பிரானவர்கள். அவங்களுடைய சுதனாகிய மௌன குருவாகிய மார்க்கண்ணன் நாதப்பிரான் அவர்கள் தான் யாரு? அண்டராலும் அறிய ஒண்ணாத, அண்டரும் தேவர்களும் யாவரும் அறிய முடியாத அவங்க நமக்கு எளிமையாக காட்சி தருகின்ற பெருமானவர்களாக தொண்டர் உள்ளத்து ஒடுங்கும் தனியராக அவதரித்து நம்மளுடைய தாகத்தை எல்லாம் தீர்த்த தனிப்பெரும் கடலாக இருந்து அந்த அளவிலா காலம் வெகு காலம் இந்த பூமியில் பழமையாக இருந்த அந்த புராதனர் தான், புராதன பூர்வீகர் தான் இந்த தணிகையரின் சுதனாக அவதரித்து நிழல் போலும் பிரியாது நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களை என்ன செய்யணும்? நாம தலையில் என்குரு தாழ்வாளி, அவங்களுடைய தாழ், அவங்களுடைய அந்த திருத்தாள், அவங்களுடைய அந்த திருப்பாதம், அவர்களுடைய அந்த திருநாதம், இத தலையில வச்சுக்கிடணும். அப்படி வைக்கும் போதுதான் அந்த கூறான குருவருள் நம்ம மேல பாய்ந்து அந்த குரு அருளானது நம்மை அந்த எங்க இருந்து பிரிஞ்சு வந்தோமோ அங்க திரும்பவும் சேர்க்கிறதுக்கு உண்டான ஒரு கருவியாக இருக்கும். அப்படியாக நமக்கெல்லாம் அந்த கூறான குருவருளை நாளும் வர்ஷிப்பதற்காக அவதரித்த நமது பெருமானவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பதற்கருளிய அந்த திருவாக்கியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருவதில் இன்றும் கோடாயுதக்கூர் திருவாக்கியம் எண் 259 நம்ம பார்ப்போம். பக்கம் 216, திருவாக்கியம் 250. தன் குற்றம் தெரியாதவன் தன் புகழ் விளம்பு தெரியாதவன் ஆகிவிடுவான். தன் குற்றத்தை தெரிந்து திருந்திக் கொள்ளல் தான் தன்னை தண்டித்துக் கொள்வது. நீ கைபோட நிற்கின்ற மெய் வீட்டிற்கு இதுவே அஸ்திவாரம். எமது மெய்வழி குலத்து மக்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் வேண்டிய முதல் மந்திரம் இது. நம்ம குற்றம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதை நாம திருத்திக்கிறது தான். எப்படி நம்ம குற்றம்னா என்ன? மனத்தை கண்டபடியே அலைய விடாம அந்த வைராக்கிய மணிக்கம்பத்தில் கட்டி இந்த கூறான குருவர் ஒண்ணுதான் எனக்கு வேணும் விடாப்படியாக நிக்க. பெருமான் அவங்க சொல்லுவாங்களே, இந்த எனக்கு ஆசானிட்ட கட்டளை இதுங்கிறதுனால இனி அதுக்கே இந்த உடலை தேய்த்து விடுவதென அவங்க முடிவு செஞ்சாங்களே. அப்ப அவங்க பிள்ளை அல்லவா நாம எப்படி இருக்கணும்? நமக்கிட்ட எவ்வளவோ குற்றங்கள் இருக்கும். அந்த குற்றங்களை மாற்றி அதை நம்ம திருத்திக் கொள்வதுதான், அதுக்கு பேர் தான் தண்டித்துக் கொள்வது. தண்டனைனா என்னமோலாம் இல்லை. நம்ம குற்றங்களை மாற்றி அதை திருத்திக் கொள்வதுதான் இந்த மெய்ப்பொருளை நாம் கைபோடுவதற்குண்டான அஸ்திவாரமாக இருக்கிறது. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற் பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. பிறர் குற்றத்தையே பார்க்காம நம்ம குற்றத்தையும் பார்த்து நாம திருத்திக் கொள்வது.
அப்படின்னு வள்ளுவர் பெருமான் அவங்களும் அதுதான் எடுத்து காமிச்சிருக்காங்க. இதுதான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் முன்னே ஆகாயத்தில் அரூபமாக இருந்தது, புராதனமாக இருந்தது. அந்த பண்டை புராதனம் தான் இன்னைக்கு நம்ம முன்னால கைகால அங்கங்களுடன் வந்து உலாவிக் கொண்டு நமக்கெல்லாம் அந்த அமுத வர்த்திப்பை கூறான குருவருளை நாளும் புரிந்து கொண்டிருக்கிறது. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் முன்னே ஆகாயத்தில் அரூபமாக இருந்தது. அந்த ஆகாயத்தில் அரூபமாக இருந்த அண்டரண்ட சராசரத்தையும் படைச்ச பிறகு இந்த மனிதனுக்குள்ள வந்து பல காவற்பாடுகளை எல்லாம் நிறுவி இந்த மனிதனுடைய இந்த மனிதனுக்குள்ளாக ஒரு புனத்துறை கோயில் என்ற ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலுக்குள்ள பல காவற்பாடுகளை எல்லாம் நிறுவி தானுக்கும் அதுக்குள்ள வந்து குடியேறி அதை இந்த மனிதனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தனிக்கருணை நாட்டத்தினாலே தானும் வந்து ஒரு நம்மை போலவே ஒரு மானிட சட்டை தாங்கி கைகால அங்கங்களுடன் உன் எதிரே உன்னை போல உனக்காக உன் பூமிக்கு வந்துள்ளது. இது என்ன ஒரு பேரு! 33 தேவர்களும் எல்லாரும் பார்க்க முடியாது, அண்டராலும் அறிய ஒண்ணாத அந்த செல்வம் நமக்கு கிடைச்சிருக்கே. அப்போ இது என்ன ஒரு வசந்த காலமாக இருக்கு. இதெல்லாம் நமக்கு பெருமான் அவர்கள் எடுத்து எடுத்து சொல்லாமே நாம அவங்களுடைய அந்த திருவாக்கு கேட்கும் போதே அவங்க யாருன்னு நாம வந்து அறிஞ்சு கொள்ளணும். இவன் அறிஞ்சு கொள்ள மாற்றானேன்றதுக்காக அவங்க நம்ம ஒவ்வொரு திருவாக்கியத்திலையும் நமக்கு அவங்க இன்னார் இன்னார் என்று வெளிப்படுத்தி காமிச்சு கொண்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் திருவாக்கியம் எண் 269 பார்ப்போம். பக்கம் 223. பூமியில் உள்ள அனைவரின் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் என்ற சத்தியவேத தீர்க்க தரிசன வசனம் படிக்க பெற்ற போது ஆண்டவர்கள், ஆம், அது நிச்சயமாக திடீரென்று நீ நினையாத நேரத்தில் தான் உன் பிடரியின் மேலே வரும். பிடரி என்றது உன் நினைவின் பிடரியில். பிடரின்னாலே நம்ம என்னமோ நினைக்க தேவையில்லை, நினைவுதான். நாம் அதற்கும் உனக்கும் இடையில் உன் நினைவின் மேலே அமர்ந்திருக்கிறோம். நம்ம நினைவின் மேலதான் இறைவன் நமக்குள்ளாக குடிகொண்டிருக்காங்க. உனக்குள்ளாக ஒரு புனற்றுறை கோயில் இருக்குன்னாங்களே, அது எங்க இருக்கு அந்த கோயில்? நம்ம நினைவுல தான் இருக்கு. நாம இந்த தேகத்துல, இந்த நாட்டம் பிடிச்ச தேகத்துல, இந்த பீத்த உடம்புலையா இருப்பாங்க. இந்த பீத்த உடம்புக்குள்ள இன்னொரு உடம்பு இருக்கு, ஒரு வைரமணி தேகம் இருக்கு. அந்த தேகத்துக்குள்ளதான் அந்த புனற்றுறை கோயில் இருக்கு. அங்கதான் அவங்க அமர்ந்திருக்கிறாங்க. அதற்கும் உனக்கும் இடையில் உன் நினைவின் மேலே அமர்ந்திருக்கிறோம். ஆகவே எம் கையகத்தான நீ திரும்பினால் முதலில் அதை சந்திக்காமல் எம்மையே சந்திப்பாய். ஓ, யமன் வந்து ஒரு நாள் வந்துருவானே, வந்து அந்த நினைவின் பிடரியில நம்ம தெய்வம் உட்கார்ந்துருக்காங்களே, அங்கேயே அவன் வந்து நம்ம ஜீவனை பறிக்க வந்துருவானே. அப்ப நீ பயந்து திரும்பி பார்த்தீங்கன்னா நீ முதல்ல யமனை சந்திக்க. நம்ம நினைவிலேயே அவங்கள வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த யமனுடைய கோர முகத்தை நாம சந்திக்க மாட்டோம், அவங்களதான் சந்திப்போம். அதுக்காகத்தான் நினைவுல அவங்கள அமர்த்திக்கிட்டே இருக்கணும். எந்த நேரமும் அவங்களையே நினைவுல நினைச்சுக்கிட்டே இருந்தாதான் அந்த யமன் வந்து சந்திக்கும் போது நாம அவனுடைய கோர முகத்தை பார்க்காம பெருமான் அவர்களுடைய அந்த கருணாமுகத்தை தான் நம்ம பார்ப்போம். நீ திரும்பினால், எம் கையகத்தான நீ திரும்பினால் முதலில் அதை சந்திக்காமல் எம்மையே சந்திப்பாய். அந்த நேரத்துல அவங்கள சந்திக்கணும். அதுக்காகத்தான் இவ்வளவு பாடு. இதற்குத்தான் எம்முடைய இவ்வளவு நாள் பாடு. ஆனால் எம் கையகத்தாகாதவர்கள் அதை தாங்களே நேர்முகத்தில் சந்திப்பார்கள். ஆனா பெருமான் அவர்களுடைய அந்த நினைவுல ஆசனத்துல அமர்த்தி கொள்ளலைன்னா திருமணவுடனே அந்த யமனைத்தான் சந்திப்பாங்க. பெருமான் அவர்களுடைய கையகத்தாகாதவர்கள் அவங்க கையகத்தாகி கொள்ளணும். அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமாகி கொண்டவர்கள் ஆகணும். அவங்கள நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மள அவங்களுக்கு தெரியுமா? நம்மள அவங்களுக்கு தெரியற மாதிரி நம்ம என்னமாவது ஒரு காரியம் செஞ்சோம்னா தான் இந்த காரியம் அவங்க செஞ்சாங்கன்னு நம்மள நினைவுல வச்சுக்குவாங்க. இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனிதனின் வாழ்க்கை தாவி பீத்தறிய நிற்கிற ஒரு வேங்கையின் முன் வாழ்கின்ற ஒரு மொண்டி ஆட்டின் வாழ்க்கையை போல இருக்கிறது. யாரும் அதை நினைக்கல. ஒரு மொண்டி ஆடு, ஒரு பெரிய வேங்கை பாஞ்சி கடிச்சு கொதறதுக்கு நின்னுகிட்டு இருக்கு. அதுக்கு எதிர ஒரு நொண்டி ஆடாத்தான் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை. அதை நினைக்கவே இல்லை, அந்த வேங்கையை பக்கம் பார்க்கவே இல்லை. வேங்கை வருதுன்னு சொல்லாத, சாவை பத்தி பேசாத.
பாம்பு வீட்டுக்குள்ள பூந்துருச்சு, அடின்னா பாம்பு பாம்புன்னு சொல்லாத, ஆக்கம் கெட்டாப்புல பேசாத அப்படின்னு சொன்னா சரியா போச்சா? வந்து பாஞ்சிருமே. அந்த நொண்டி ஆடாவது அந்த புலியை பார்த்து நடுங்கிய வண்ணமாகவாவது இருக்கும். அந்த ஆடு தன் முன் இருக்கும் ஆபத்தை கண்டு நடுங்கிய வண்ணமாகவாவது இருக்கும். இவனுக்கு அந்த நடுக்கமும் இல்லையே. ஆனால் இவனோ யமன் என்னும் கடவாய் தன்னை எப்ப விழுங்கலாம் என்று இருக்கிறது என்பதை தெரிந்தும் அந்த கவலை திவலை கூட இல்லாமல் இருக்கின்றான். ஏன் இப்படி இருக்கின்றான் என்று நீதி நினைக்காதோ? அப்போ நீதியே உருவெடுத்து நம்ம நினைவின் பிடவையில் அமர்ந்து கொண்டு இப்படி எல்லாம் நினைக்கிறேன் நானு அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு இணக்கமாக நாம என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அந்த கூறான குருவருளை தினமும் நாம பெற்றுக்கொண்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பக்கம் 240 பார்ப்போம். இவ்வண்ணமான அனுபவ சீரேற்றம் தந்தருளி நிற்கின்ற சர்வ மூல மந்திர நேர்புக நிரூபிக மகான்யராகிய எங்கள் யுகவான் சாலை ஆண்டவர்கள் நெடுக செய்து வரும் சோங்கடர்ந்த அரிய பெரிய செயல் அனந்தங்களில் ஒன்றையாவது எடுத்து சுருக்கி உரைக்கும் இதில் கூர்ந்தால் மனிதர்கள் தங்கள் எப்பெரு முயற்சி நூலறிவு அனுஷ்டான வழிபாட்டிலேனும் எட்டி நின்று தடுக்க முடியாததும் மரண தருவாயில் இவன் பாவி என்று காட்ட இருக்கும் அடையாளமும் ஆகிய அடிக்கழுவுதல் என்னும் கலித அசுத்த பவ இழுக்கானது அம்மரண தருவாயில் இல்லாமலே போய் பரிசுத்த புண்ணிய தவசிரேஷ்டர்களாக இருக்கின்றதை பலருக்கு இங்கே நிகழ கண்டாகியும் காண வைக்கவும் நடத்தி வருகின்ற இதாகிறது சாமுனம் செத்து பழகும் சன்மார்க்கமாகிய உறுதியான யதார்த்த நீதியாகும். இந்த நீதி நடந்துகிட்டே இருக்கே. அவங்க கையகத்தான மக்களுக்கெல்லாம் இந்த பரிசுத்த பிரயாணம் நடந்துகிட்டே இருக்கே. அதை கண்கூடாக நாம பிரத்யட்சமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே. இதனை இந்நெறி வழியே நல்ல செவித்துளை படைத்து உணர கிடக்கும் மக்கள் நின்று நோக்கும் இடத்து. நல்ல செவித்துளை படைக்கும் மக்கள் தான் இதை நோக்க முடியும். இந்த செவித்துளையானது மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் உயிர் துளையாக கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு மட்டும் அது யோக துளையாக இருக்கே. அந்த யோக துளைய நீ வெறும் இந்த உடம்புல இருக்க ஒரு துளையா மாத்திராம யோக துளை அப்படின்னு நினைச்சு அதை பயன்படுத்தணும். எல்லா மதங்களுக்கும் குரு மூல மூர்த்தமாக விளங்குகிற எங்கள் பிரானவர்கள் எல்லா மதங்களுக்கும் குரு மூல மூர்த்தமாக சர்வ மதங்களையும் கையகத்து அடக்கி கொண்டு சர்வ மூல மந்திரத்தையும் நிரூபிக்கின்றவர்களாக வந்து அவதரித்திருக்கிறார்களே பெருமானவர்கள். விளங்குகிற எங்கள் பிரானவர்கள் நம்மை போல தூல உடம்பானது ஒரு முஸ்லீம் குலத்தில் எடுத்து அவதரித்தார்கள் என்பதற்காக முன்னுண்டாகிய வேதங்களின் மெய்ச்செயல் அனைத்தையும் ஒப்புக்கொண்டு இதுகாலம் வந்து நிலைநிறுத்தி நடாத்தி வரும் இவர்களை முஸ்லிம்கள் தங்களுக்கு மட்டும் உரிய ஒரு வழிகாட்டியர் என்றோ அது போன்றே சைவர்கள், வைணவர்கள், பிராமணர்கள், கிறிஸ்தவர்கள், ஜைனர்கள், புத்தர்கள் மற்றுள்ள எவர்களும் அவரவர்களினுடைய மதத்திற்கு எட்டி ஏறி வந்து அம்மதங்களின் உச்ச நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் மாறாத உயிருடம்பின் உடந்தை அன்பு குறிப்பினுக்காக தங்கள் தங்கள் மதத்திற்கு மட்டுமே உரிய ஒரு குருமூர்த்தம் என்றோ கருதுவதில் பிரயோசனம் இல்லை. அவங்க ஒரு மதத்தினருக்கோ ஒரு ஜாதியினருக்கோ அவங்க சொந்தமானவர்கள் அல்ல. இந்த அகில உலகத்துக்கும் சொந்தமானவர்களாக கலியுக வருடம் 5074 தேவகோமான் கிறிஸ்துபிரான் அவர்களின் காலம் 1972 ஹிஜ்ரி 1392 ஆகிவிட்டதோடு இதோ சாதிக்கு தீமை பரவி வருகிறதே என்று நாங்கள் மெய்யாகவே கூறுகின்றோம். எனவே எம்மதங்களுக்கும் அதிமேதபதியாகிய எங்கள் குருபிரான் அவர்களை ஒரு மதத்தினருக்கு மட்டுமே உரியவர்கள் என்று ஒட்டு வைப்பதானது அறியாமை என்பது இதனால் எவர் அறிவுக்கும் புலனாகாமல் போகாது. ஆகலான் எங்கள் மெய்ச்செயல் விளைவேற்று குரு மகான்யர் அவர்கள்
எல்லா மதங்களினுடைய மூலாதார ஜீவ வாழ்வினை அவரவர்க்கு தக்கபடி தன்னாண்டு கொண்டிருக்கும் தெய்வ தனித்தலைமை பிரான் அப்படின்னு நாங்க மட்டும் சொல்லல, எல்லா வேத சுருதிகளும் சொல்லுது. என வேத சுருதிகளும் நாங்களும் திட்டவட்டமாக கண்டறிந்து நின்று கூறுவதை இவ்வையகம் அறிக. அவங்கதான் சர்வ மூல மந்திரத்தையும் நிரூபிக்கின்ற மகான்யர். தனித்தலைமை பெருமான் இந்த மாதிரி இதுவரைக்கும் வந்த பாரவான்கள் அவர்களில் ஒருவர் அல்ல. அவர்கள் தனித்தலைமை பிரானவர்களாக வந்திருக்கிறார்கள் என்று நாங்க மட்டும் சொல்லல, அவங்க மட்டும் சொல்லல, வேத கிரந்தங்கள் அவ்வளவும் சாட்சி சொல்லுது. எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள், ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்குதே. அதை இந்த வையகம் அறிய வேண்டாமா? இன்னும் அந்தந்த காலங்களில் தோன்றியருடைய மத ஸ்தாபகர்களால் காரணார்த்தமாக எடுத்து வைக்க பெற்ற வெளிமுக அனுஷ்டானங்களைப் போலவே சம்மத மனத்தவர் அவரவர்க்கும் உள்ளக பூப்பு பிரத்யட்ச பலன் தடையற நின்றளிக்கும் இங்கே இது காலத்தில் மெய்வழியில் உள்ள 69 ஜாதிகள் சூழ்ந்த பெரிய குழாத்தினுக்கு தூல சுத்தி வெளிமுக அனுஷ்டானங்களும் வேணுமே என்று அதற்காக ஒருமுகமான புதிய அனுஷ்டானங்கள் எடுத்து வைக்க பெற்று விளங்கி வருகின்றன என்பதையும் உணர்வதோடு, எத்தனையோ அனுஷ்டானங்கள் தெய்வம் நமக்கு எடுத்து வச்சிருக்காங்களே. அகமுகத்துல காட்டினது மட்டும் இல்லாம இந்த தூலத்திலையும் எப்படியெல்லாம் அனுஷ்டான முறைகளை நாம கடைபிடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எதுக்கு, என்ன காரணத்துக்கு எடுத்து வச்சாங்கன்னு நமக்கு தெரியாமையே நம்ம அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். காலையில ஒரு வணக்கம், மாலையில ஒரு வணக்கம், மதியத்துல ஒரு வணக்கம், இரவுல ஒரு வணக்கம். இந்த நடைமுறைகள்லாம் எதுக்காக ஏற்படுத்தி வச்சாங்கன்னு நமக்கு தெரியாத, ஆனா செய்யறோம். இப்படியெல்லாம் அனுஷ்டானங்களை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி நூலறிவு கொண்ட அபிப்பிராயினர் நெடுக பரத்தி விட்டிருக்கும் எழுத்து இது அல்ல என்றும் நிரூபணை செயலறிவு கொண்ட ஜீவனுள்ள தேவ தீர்ப்பு வசனம் இது ஆம் என்றும் காணுவோர் அனைவர்களும் காண்பார்களாக. இதெல்லாம் சும்மா வெறும் நூலறிவு கொண்டு செயலறிவு இல்லாம நூலறிவு கொண்டு எழுதினவங்க நூல் இல்ல இது. இது அவ்வளவு செயலறிவு. இதுல செயல் இல்லாத வாசகமே கிடையாது. அப்படி செயலறிவு கொண்டு நமக்கு இந்த 69 ஜாதிகள் அடைந்த இந்த மக்களுக்கெல்லாம் நம்ம அகத்தை சுத்தி பண்ணி வச்சது மட்டுமல்லாம இந்த தூல சுத்தி வெளிமுக அனுஷ்டானங்களும் தெய்வம் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்காங்களே. அது எதுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்காங்கன்னு அதையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நம்ம பெருமான் அவர்கள் இந்த மார்கழி மாச கடைசியில வந்து அவதரிச்சாங்க. ஏன் வந்து அந்த மார்கழி மாசத்தை வந்து கண்ண பரமாத்மா சொல்லுவாங்க, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு முன்னால இந்த கூரான குருவர் அது போய் உள்ளத்துல வந்து தைக்கணும். அது கூர்மையா இருந்தா தானே தைக்கும். அது எப்படி போய் நம்ம உள்ளத்துல தைக்கிற மாதிரி பெருமான் அவர்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நமக்கு திருமஞான குரல்ல கொடுத்துருக்காங்க. எதுக்காக அந்த கூர்மை வந்து என்ன செய்யுதுன்னா நம்ம உள்ளத்துல போய் தைக்குது. அது எதுக்காக அப்படின்னா, இவன் 7ஆம் பிறப்பாகிய மறுபிறப்பு எய்திய பின்னரும் தவறு செய்ய இடம் இருக்கிறது. நாம வந்து பெருமானவர்கள்ட்ட பிள்ளையா சேர்ந்துட்டோம், மறுபிறப்பு அடைஞ்சிட்டோம், இந்த நரப்பிறப்புல இருந்து தெய்வம் அவர்களுடைய பிள்ளையாக மாறிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு நீ அசால்ட்டா இருக்காத. தேவ சட்டப்படி நீ நடக்கணும். எத்தனை சட்டம் நமக்கு தெய்வம் கொடுத்திருக்காங்களோ அந்த சட்டப்படி நாம நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா முன்னிருந்த பழைய நிலைக்கே இவன் நினைவு சாய்ந்து விடும். நாம பார்த்தோம் நேத்தெல்லாம் கூட, கழுதைகள் கூட வச்சுக்கிடாத உறவை, ஒரு கழுதை கூட ஒரு புலி ஆர்கியூமெண்ட் பண்ணி அந்த சிங்கம் வந்து அதுக்கு தீர்ப்பு சொல்லி அந்த புலிக்கு ஒரு 5 மாசம் வாய்ப்பீட்டு சட்டம் போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால கழுதைகள் கூட நமக்கு ஆர்கியூமெண்டே தேவையில்லை, பேசி பார்க்கலாம். அது அது இந்த தேவனாவதற்குரிய வித்தா இருந்தா அது வந்துடும். இல்ல அப்படின்னா அது பன்றிதான்னா அது முன்னால முட்டை விதைக்க தேவையில்லை. பன்றிகள் முன் முட்டை விதைக்காதே. அப்போ நாம வந்து அந்த தேவ சட்டப்படி நடக்காவிட்டால் நம்மளெல்லாம் நிஜ புலிகளாக ஆக்கி வச்சிருக்காங்க பெருமானவர்கள். முன்னிருந்த பழைய நிலைக்கே இவன் நினைவு சாய்ந்து விடும். முன்னிருந்த பழைய நிலைக்கு அந்த மாமன் கழுதை, அப்பன் கழுதை, சித்தப்பன் கழுதை, இந்த கூட்டத்துக்கு பயந்துட்டு நம்ம வாழ தேவையில்லை.
ஏனெனில் இவன் நினைவு இவனை எப்பவும் தீங்கி தள்ளவே நிக்கிறது. நம்ம நினைவு அப்படித்தான் இருக்கு, தீங்குல தள்ளத்தான் நிற்கும். கொஞ்சம் இங்க இருந்து விலகி போனாலே வேற எதுக்கு இழுத்து தள்ளுறதுக்கு தான் நிற்கும். அப்படி தவறு ஏற்பட்டு விட்டால் ஜீவவித்து சிதறி போக நேரிடுமே, பிறகு என்றும் மீளா நஷ்டமே. அந்த ஒரு சிறு நேரத்துல நம்ம தவறி போட்டா அது அந்த ஒரு சிறு நேரத்து நஷ்டமா, யுகாந்த கோடி கோடி கால நஷ்டமாச்சே அது. அவ்வாறான கற்பார்ந்த கோடி கால அமளியில் இருந்து இவனை தப்புவிக்கவே எம்முடைய வார்த்தைகளை சதா வர்ஷிக்கின்றோம். எதுக்கு இப்படி சதா ஒரு தடவை பேசினா போதாதா? சதா வர்ஷிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்மள அந்த கோடிகால கற்பார்ந்த கோடிகால அமளியில் இருந்து தப்புவிப்பதற்காக. அந்த இணையற்ற மொழிகளின் சொரூபம், அந்த மொழிகள் தான் சொரூபம், மொழிகள் தான் ரூபம் எடுத்து வந்திருக்கு. நேற்று நம்ம பார்த்த 3 நிலைகள் இறைவனுக்கு: அரூபம், சொரூபம், அரு உருவம். அரூபமா இருக்கிறாங்க, சொரூபமா தூளம் எடுத்து வர்றாங்க, அதுக்கப்புறம் அரு உருவமாக அவங்களுடைய திருவாக்காக என்னைக்கு இருக்காங்க. அதை எப்ப வேணாலும் எல்லாரும் தரிசிக்கலாம். அதுக்கு பேர் தான் அரு உருவாய் இணையாண்ட விண்ணின் பாதம். அந்த அரு உருவம், அந்த வார்த்தை, அந்த மொழிகளின் சொரூபம் சாதாரண மக்களின் நினைவிலும் கூட தைப்பதற்காக. அது தைக்க கூர்மையா இருந்தா தான் அது போய் உள்ளத்துல தைக்கும். அப்படி தைக்கிறதுக்காகத்தான் நம்மளை எவ்வளவு எளிமையாக்கி, எந்த வேதத்திலையும் இது வரைக்கும் மரணத்துல 2 வகை இருக்கு அப்படின்னு சொன்னதே இல்லை அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செஞ்சிருக்காங்க. எந்த வேதத்தை எடுத்து பாருங்க, இருக்காது. மரணத்துல 2 வகை இருக்கு, அதுல நீ இந்த மரணம் அடையணும் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லி எளிமையாக சாதாரண மக்களுக்கும் புரியுற மாதிரி, ஏழ்பிறப்பு நித்தியத்தில் இருந்தால வந்த மன்னோ நித்திய வாழ்வுக்கென்றே நிலத்தில் படைத்த மனு, 6ஆம் பிறப்பிலேயே அதித்தியனா போனாக்கால் 7ஆம் பிறப்புடலம் எடுக்காமல் போவாயே, பேரா பெரு நட்டமுடன் போனம் என்ற பேரும் வரும், தேரா பணநாற்றம் சிதறிவிடும் ஜீவவித்து என்றுமே மீளாமல் எரிநரகம் போவாயே, இதற்காக உன்னை இறைவன் படைக்கவில்லை, இதுக்காக உன்னை படைக்கல என்று பாடி வைத்தோம். இப்படித்தான் கூறான குருவர் நம்ம உள்ளத்துல தைக்கிறதுக்காக வார்த்தைகளை கொண்டு வந்து கோர்த்து 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 கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மனுத்தலையின் சிறப்பை இவ்வளவு பாரதூரமாகவா இவன் நினைக்க போகிறான்? உலகம் பூராவும் மனுத்தலையின் உன்னதத்தையும் அதற்கு வர நிற்கும் ஆபத்தையும் அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். பிரதானமான ஆபத்தை, என்றும் நீங்காத ஆபத்தை மாற்றுகிற செயலை பற்றி பேசப்பெறுகின்ற இந்த எல்லையை எவ்வளவு பிரதானமானதாக நினைக்க வேண்டும். இதை விட்டு வீணுக்கெல்லாம் எவ்வளவு பெரும் கூட்டம் போட்டு அலைகிறார்கள். ஒரு பெரிய ஆபத்து வர இருக்கே, அந்த ஆபத்தை மாற்றுகிற எல்லையாக இருக்கே, இதை நீ எவ்வளவு பெருமையா, எவ்வளவு பிரதானமானதாக, உனக்கு எவ்வளவு முக்கியமானதாக நினைக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாததுக்கெல்லாம் கூட்டம் போட்டு அலைகிறியே. அப்போ பெருமான் அவர்கள் இதையெல்லாம் நமக்கு இந்த கூறான குருகுரலை கொடுப்பதற்காகத்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கண்ணபெருமான் குரு கீதையில அருளி செய்தது போல பெருமான் அவர்களும் மாதங்களில் மார்கழியாகத்தான் அவதரித்தார்கள். இந்த மார்கழி மாத கடைசியில அவதரித்தாங்க. இதுல ஒரு நாம இத கூர்ந்து பார்க்கும்போது இதுல ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பொழுதுகளை காலை, மதியம், மாலை, இரவு அப்படின்னு 4ஆ பிரிக்கலாம். இதுல காலை நேரத்துக்கு ஒரு குணம் இருக்கு, மதிய நேரத்துக்கு ஒரு குணம் இருக்கு, மாலை நேரத்துக்கு ஒரு குணம் இருக்கு அப்படின்னு சொல்லி வேத நூல்கள்ல இருக்கு. சாத்வீக குணம் நிறைந்தது காலை, ராட்சச குணம் நிறைந்தது மதியம், தாமச குணம் நிறைந்தது மாலை. நல்ல குணங்களா வர வைக்கிறது காலை பொழுது, உற்சாகத்தை கொடுத்து இன்னும் வேலை செய்ய தூண்டுவது மதிய பொழுது, தீய குணங்களை எல்லாம் உற்பத்தி செய்கிற குணமாக காமம், பொய், களவு, கோபம், குரோதம் இந்த மாதிரி குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக மாலை பொழுது இருக்கிறது. இப்போ இந்த காலை பொழுது அதுக்குத்தான் பெருமானவர்கள் இந்த பொழுது மாறும் பொழுது இந்த மனிதனுக்கு ஒரு குழப்பம் வருமா. இரவெல்லாம் நம்ம இருட்டிலே இருக்கிறோம், அந்த காலை சூரியன் உதயமாகிற நேரத்துல இந்த மனிதனுடைய மனத்துல ஒரு குழப்பம் வருமா. அதுக்கப்புறம் காலை பொழுதிலே இருந்து அந்த மதியத்தை சந்திக்க போறோமே, அந்த பொழுதை சந்திக்க போகும்போது ஒரு குழப்பம் வருமா.
அப்புறம் அந்த மதிய பொழுதுல இருந்து சாயந்தரத்தை மாலை வேலையை சந்திக்க போறோமே, அப்போ ஒரு குழப்பம் வருமா? மாலை பொழுதுல இருந்து திரும்பவும் இருட்டை சந்திக்க போறோமே, அப்போ ஒரு குழப்பம் வருமா? அதுக்காகத்தான், இந்த குழப்பம் எல்லாம் நீங்குவதற்காகத்தான் அந்த நேரத்துல இறைவனை வந்தனம் செய்ய வேண்டும். அப்படி வந்தனம் செஞ்சா அந்த குழப்பம் எல்லாம் நீங்கும். அப்போ இதுக்காகத்தான் நம்முடைய பெருமான் அவர்கள் குழப்பமற்ற உலகத்தை தெளிவிக்க போகிறார். இப்படி எல்லாம் நம்ம அந்த பொழுது நம்ம மனசை குழப்ப போதே அதை தெளிவிக்கிறதுக்காகத்தான் அந்த நேரத்தில எல்லாம் வந்தனம் செய்யணும்னு எடுத்து வச்சிருக்காங்க வேத நூல்கள்ல. அது நம்ம பெருமான் அவர்கள் எடுத்து வச்சிருக்காங்களோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. காலை பொழுது அந்த நேரத்துல காலை பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா, இருளும் ஒளியும் சந்திக்கிற நேரமாக இருக்கிறது. இருளே இருந்தோம், இப்ப ஒளியை சந்திக்க போறோம். அதுதான் அந்த அதிகாலை பொழுது, அந்த இருளும் ஒளியும் சந்திக்கிற அந்த அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்தமாக இருக்கு. அந்த நேரத்துல எந்திரிச்சு வழிபாடு செய்ய, அந்த வந்தனத்துக்கு பேருதான் சந்தியா வந்தனம்னு பிராமண குலத்துல சேர்ந்தவங்க எல்லாமே அந்த சந்தியா வந்தனம் பண்ணியான்னு அதை ஒரு பழக்கமாகவே வச்சிருப்பாங்க. அந்த இரு பொழுதுகளும் சந்திக்கிற பொழுது செய்கிற வந்தனத்துக்கு பேரு அது உண்மையிலே சந்திய வந்தனமா தான் இருக்கணும். இவங்க மாற்றி சந்தியா வந்தனம்னு ஆக்கிட்டாங்க. பெருமானவங்க கூட சந்தியா வந்தனத்தை சந்திய வந்தனமாக ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இரண்டு பொழுதும் சந்திக்கிற பொழுது ஒரு மன அழுத்தம் வருமா அந்த மனிதனுக்கு. அப்படி வர்ற அந்த அழுத்தத்தை நீக்குவதற்காக நாம் அந்த நேரம் வழிபாடு செய்யும் போது அந்த அழுத்தம் நீக்க பெறுமா. அப்போ காலை சந்தின்னு ஒரு சந்தி, மதிய சந்தின்னு ஒரு சந்தி, இரவு சந்தின்னு ஒரு சந்தி, மாலை சந்தின்னு ஒரு சந்தி, இப்படி எல்லாம் சந்தி இருக்கு. இதுல காலை சந்திக்கு தான் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இருள்ல இருந்து பிரகாசத்துக்கு வர்றோம். பிரகாசத்துல இருந்து இருளுக்கு போறது மாலை சந்தி. மாலை நேரம் மாலை மங்கி சூரியன் மயங்கி திரும்ப ராத்திரி இருட்டை நோக்கி போனோம். மாலையும் இரவும் சந்திக்கிறது இருட்சந்தி. ஆனா காலையிலிருந்து இரவு அதிகாலை நாம எந்திரிச்சு செய்து வணக்கமே அந்த காலை சந்தி, அது சிறப்பான சந்தி. அந்த நேரத்துல வணங்குறது ரொம்ப நல்லது. காலை சந்தி இருளில் இருந்து அருளை சந்திக்கிற நேரமாக, ஒளியை சந்திக்கிற நேரமாக இருக்கிறது. அதனாலதான் காலை பொழுது சந்தி, அந்த சந்தியானது உயர்ந்தது. ஏன்னா ஒளியை சந்திக்க போறோம். அதனாலதான் பாரதியார் கூட காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. இப்போ இந்த மாலை சந்தி அது இருள் தொடங்குகிற சந்தியாக இருக்குது. ஆனா காலை சந்தி ஒளி தொடங்குகிற சந்தியாக இருக்கிறது. இப்படியாக இந்த நாட்களை எல்லாம் பிரிச்சு, காலத்தை எல்லாமே நம்ம முன்னோர்கள் பிரிச்சு வச்சிருக்காங்க. எல்லாமே ரெண்டு ரெண்டா தான் இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களை நம்ம நல்லவங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க 100% நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. நன்மையும் தீமையும் கலந்தே தான் இருக்கும். நன்மை அதிகமாக இருக்கிறவங்க நல்லவங்கன்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க தீயவங்கன்னு சொன்னா அவங்க 100% தீயவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட நல்ல குணம் இருக்கும், தீய குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது போல ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் எதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த நன்மையும் தீமையும் பாதி பாதியாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் பாதி இருளாகவும் பாதி ஒளியாகவும் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படித்தான், இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கிறது. நம்மளுக்கு தெரியும், ஒரு நாள்னா பாதி இருள் பொழுது, பாதி ஒளி பொழுது, இரவு பகல். அதே போல வாரத்தையும் அப்படித்தான் பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, வாரம் ஞாயிறுல தொடங்குது. பேரே ஞாயிறு. ஞாயிறுனா என்ன? சூரியன், ஆதவன். அந்த சூரியன் பிரகாசத்துல தொடங்கி அடுத்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், கொஞ்சம் கொஞ்சமா ஒளி குறைஞ்சிக்கிட்டே வருமா. ஞாயிறு பிரகாசமாக இருக்கு, திங்கள் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பிரகாசம் கம்மி,
செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் அதை விட கொஞ்சம் கொஞ்சம் பிரகாசம் கம்மிய. கடைசி சனி இருட்டு பிடிச்சது. இந்த இருட்டுல நிக்கிறோம் நம்ம. அதனால தீட்டு பிடிச்ச சனிக்கிழமை ஒரு தீட்டு, அந்த சனி நீர் ஆடு அப்படின்னு அவை பிராட்டியார் சொல்லுவாங்க. எதுக்குன்னா, ஒரு தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தா குளிக்கிறோம்ல, அது போல சனிக்கிழமை நீ நீராடு, நீராடி திரும்பவும் ஞாயிற்றுக்கிழமை பிரகாசத்துக்குள்ள நுழ, அப்படிங்கிறதுக்காகத்தான் சனி நீராடு. அந்த இருளாகிய தீட்டை குளிச்சு அதை நீக்கு அப்படின்லாம் முன்னோர்கள் எடுத்து வச்சிருக்காங்க. இப்படியாக வாரத்தையும் இருளாகவும் ஒளியாகவும், நாளையும் இருளாகவும் ஒளியாகவும் பிரித்து வச்சிருக்காங்க. அதே போல மாதத்தையும் 15 நாட்கள் தேய்பிறை, 15 நாட்கள் வளர்பிறை என்று பிரித்து வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு பூர்வபட்சம், அபரபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரன் 15 நாள் வளரும், 15 நாள் தேயும். இந்த வளர்பிறைக்கு பேரு பூர்வபட்சம், தேய்பிறைக்கு பேரு அபரபட்சம். அப்போ மாதமும் இருளும் ஒளியும் கலந்ததாகத்தான் இருக்கு. அப்படியே பாதி 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 இருளை நோக்கி போகுது, திரும்ப வளர்ந்து 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 ஒளியை நோக்கி வருது. இப்படித்தான் வரும். இப்போ நம்ம நாளை பார்த்தோம், வாரத்தை பார்த்தோம், மாசத்தை பார்த்தோம். அதே போல வருஷத்தையும் அப்படித்தான் 2ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. வருஷத்தையும் பாதி இருள் வருஷம், பாதி ஒளி வருஷமாக பிரிச்சு வச்சிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது உத்தராயணம், தட்சிணாயணம் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது ஒளிக்காலம். அது 6 மாசம். அது எப்போ அப்படின்னா தை மாசம் தொடங்கி 6 மாசம். அந்த உத்தராயணம் ஒளிக்காலம் தை மாசத்துல தொடங்குது, மார்கழி கடைசியோட முடியுது. அதனாலதான் பெருமானவர்கள் அந்த மார்கழி கடைசியில அந்த ஒளி பிறக்கிற காலத்துல அவங்க அவதரிச்சாங்க. இருட்காலம் அப்படிங்கிறது 6 மாசம் இருக்கு வருஷத்துல. அது ஆடி மாசம் தொடங்கி மார்கழி வரைக்கும் இருக்கு அந்த தட்சிணாயனம். ஆடி மாசம், அதனாலதான் நல்ல காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. ஆடி மாசம் அந்த இருட்காலத்துல குழந்தை பிறந்தா அதுக்கு நல்ல குணம் இருக்காதுன்னு சொல்லிதான் கணவன் மனைவி எல்லாம் பிரிச்சு வைப்பாங்க அந்த ஆடி மாசத்துல. அப்போ இந்த உத்தராயண காலத்துல சூரியன் தெற்கு நோக்கி அது அதனுடைய அந்த ஒளி சக்தியை பெறுகிற காலமாக இருக்குது. அதனால நல்ல காரியங்களை எல்லாம் இந்த தை மாதத்திற்கு மேல செய்யலாம். அப்போ நம்ம எப்படி அந்த அதிகாலை நேரத்துல ஒளியை பெறப்போருகின்ற நேரத்துல நாம அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம வந்தனம் செய்தோம்னா அது அன்னைக்கு பூரா நமக்கு பலம் தருதோ, அது போல அந்த மார்கழி முடிகிற நேரத்துல அடுத்த தை ஒளி தொடங்குதே, அந்த நேரத்துலதான் நம்ம பெருமானவர்கள் அவதாரம் செய்ததை நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்மளை அறியாமலே இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிறந்தனர் அறிவு பிளம்பனும் கரணர்னு அன்னைக்கு நாம கொண்டாடுறோமே அந்த மார்கழி நாள் கடைசியில. இப்படியாக அந்த நல்ல காரியம் தை மாதத்திலிருந்து செய்வாங்க. இப்படியாக வருஷத்தையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த மார்கழி மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அந்த ஒளி தொடங்குகின்ற காலம். அதனாலதான் கண்ண பெருமான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன். கிறிஸ்து பெருமான் கூட அந்த மார்கழி கடைசியில தான் அவதாரம் செஞ்சாங்க. அப்போ சில பேர் சொல்லுவாங்க மார்கழி மாதம் பீடை மாதம்னு. அது கிடையவே கிடையாது. அப்போ இந்த சந்தி, இதெல்லாம் சந்தின்னு சொல்லுவாங்க. ஒரு காலமும் இன்னொரு காலமும் சந்திக்கிற அந்த காலத்தை தான் சந்தி. அந்த நேரத்துல செய்யற வந்தனத்துக்கு பேருதான் சந்திய வந்தனம். அது ஆடிச்சந்தி, ஆடிச்சந்தி மார்கழி சந்தின்னு வருஷத்துல 2 சந்தி. ஆடிச்சந்தி ஒளி குன்றி இருள் தொடங்குகிற காலம் ஆடிச்சந்தி. மார்கழி சந்தி ஒளி தொடங்குகிற காலம், இருள் குன்றி ஒளி தொடங்குகிற காலம். அந்த மார்கழி சந்தியில தான் ஒளியாக அறிவு பிளம்பனும் கிரணராக நம்முடைய பெருமானவர்கள் அவதாரம் செய்தார்கள். அதனால காலை பொழுதுல செய்யற ஒரு வந்தனம், பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம செய்யற வந்தனம் எப்படி அந்த நாள் பூரா பலந்தருதோ, அது போல அந்த மார்கழி சந்தி, அந்த மார்கழி முடிஞ்சு தை பிறக்க நேரத்துல செய்யற அந்த வந்தனம், நாமெல்லாம் பெருமானவர்களுடைய அந்த அவதார காட்சியை கொண்டாடுறோமே, அந்த வந்தனம் அந்த வருடம் பூரா நமக்கு பலன் தருவதாக இருக்கும். அப்போ நாம என்ன செய்யணும்? விதித்ததை செய், விலக்கியதை செய்யாதே அப்படின்னு கீதையில ஒரு வார்த்தை வரும். விதிச்சதை செய், உனக்கு என்ன விதிச்சிருக்காங்களோ அதை செய், உனக்கு என்ன விலக்கி இருக்காங்களோ அதை செய்யாது. அதுக்கு பேர் தான் தர்மம்.
விதித்ததை செய், விலக்கியதை செய்யாதே. செய்வதால் வரும் தர்மம் நீ செய்யாம இருக்கிறதுனால தர்மம் வரும். அது எப்படி செய்யாம இருக்கிறதுனால தர்மம் வரும் அப்படின்னா, நீ செய்யாம அமைதியா இருந்தீன்னா அந்த நேரம் வேற கெட்டது எதுவும் செய்ய மாட்டேன். இப்ப நாம அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். எப்போ இறைவனுடைய வாக்கியம் எங்கெல்லாம் கேட்குதோ அங்கெல்லாம் அதுக்கு செவி கொடுத்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோமே, அதுக்கு பேருதான் சும்மா இருப்பது. சும்மா இருக்க சுகம் உண்டாகும். இப்ப நம்ம எல்லாம் சும்மா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பேசுகிற செயலை செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் கேட்கிற செயலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப நாம பேசும் போதும் கேட்கும் போதும் வேற எந்த தீய காரியமும் செய்யல. நம்முடைய நினைவு எல்லாம் பேசினாலும் சரி கேட்டாலும் சரி நம்முடைய நினைவு எல்லாம் தெய்வத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதுதான் அறம். அறம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம. இந்த நேரத்துல வேற எதுவும் செய்யல, சும்மா உட்கார்ந்து அவங்கள மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு பேர் தான் சும்மா இருப்பது. இப்ப பெருமானவர்கள் கூட நமக்கு சும்மா இருக்க சுகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஒரு திருவாக்கியத்துல கொடுத்திருக்காங்க. சும்மா இருக்க சுகம் உண்டாகும், உதயமாகும் என்பது சத்தியம். மனதை எப்படி சும்மா வைத்திருப்பது என்று தெரிந்து சும்மா இருக்க பழக வேண்டும். இப்ப நம்ம சும்மா தான் இருக்கோம், வேற எந்த தீய காரியமும் செய்யாம சும்மா இருக்கிறோம். எல்லா செல்வமும் இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் இருப்பதே சும்மா இருப்பது. எல்லாம் எனக்கு செல்வம் இருக்கு, அதை தான் பொருட்படுத்தாமல்னா என்ன, அதை தான் பொருள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. எனக்கு அந்த பொருள் இருக்கு, எனக்கு இந்த பொருள் இருக்கு, எனக்கு அந்த சொத்து இருக்கு, இந்த சொத்து இருக்குன்னு நினைக்கிறியே, அது பொருள் இல்ல. அது பொருட்படுத்தாமல், அது பொருள் இல்ல. அப்ப பொருள்னா என்ன, பொருளாகிய வாக்கு, அதுதான் பொருள். அதுதான் பொருள்னு நினைச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறியே, அதுதான் சும்மா இருப்பது. அப்போ சும்மா இருப்பதுன்னா இந்த உலக பொருளை பொருளா நினைக்கிறது இல்ல. இந்த திருவாக்கியங்களை எல்லாம் பொருளா நினைக்கிறதுக்கு பேரு தான் சும்மா இருப்பது. அப்போ இந்த அந்தி சந்தி, சந்தி அப்படின்னா இரவும் பகலும் சந்திக்கிற பொழுதுக்கு பேரு சந்தி. சூரியன் உதிக்கின்ற நேரத்துக்கு பொழுது சந்தி. அந்தி அப்படின்னா மாலையும் இரவும் சந்திக்கிற நேரத்துக்கு பேரு, பகலும் இரவும் சந்திக்கிற நேரத்துக்கு பொழுது அந்தி. அதான் பொன்னந்தி மாலை பொழுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலே அந்த அந்தி இருளை சந்திக்க போற நேரம், சந்தி தான் ஒளியை சந்திக்க போற நேரமாக இருக்கு. அதுதான் பெருமானவர்கள் கூட நமக்கு பூரண புதையல்ல எடுத்து காமிப்பாங்க. அதையும் பார்ப்போம். வாசி அந்தி சந்தியும் வாசி, அமாவாசியில் வாசி வாகுவென்று மனம் வைத்து பிசகா. வாசி அந்தியிலை வாசி, சந்தியிலை வாசி. வாசினா புட்சி இல்ல, வாசி என்றால் பேசரும் பாதம். அது அந்த நாதத்தை கேளு, எப்பயும் கேளு, அந்தியிலையும் கேளு சந்தியிலையும் கேளு. சந்தி அந்த காலை பொழுது உதயமாகுதுல, பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு இந்த வாசிய பண்ணு, வாக்கியத்தை படி, வணக்கம் பண்ணு. மாலையிலையும் சந்தி பொழுது இருள்ல இருந்து ஒளியில இருந்து திரும்ப இருளுக்குள்ள போற மனசு குழப்பமடையும், அந்த இடத்துல வந்தனம் செய்யி. இந்த வந்தனத்துக்கெல்லாம் பேரு தான் சந்தியா வந்தனம். சந்தியா வந்தனம் இல்ல, இந்த உலக மக்களுக்கு தான் அது சந்தியா வந்தனம், நமக்கு சந்திய வந்தனம். வாசி அந்தி சந்தியும் வாசி, அமாவாசியில் வாசி வாகுவென்று மனம் வைத்து பிசகா. வாசி மாறும் போதே மாந்திடா குன்வாகு வென்று வாசி வாசிக்க வாசமாகும் வாசியே. வாசி என்றால் முச்சது வென்று தாறுமாறாய் மோசமது போகாதே முக்காலுமே சொன்னே. பேசறிய பாதமது கான் ஊசி முனை வாசி வாசமாகும் அது தேசு நிறமே. அதுதான் ஊசி முனை. அந்த பேசரு பாதம் இருக்கே அதுதான் ஊசி முனை, கூறான கூறுவருள். அது வாசி அந்தி பொழுதுலையும் சந்தி பொழுதுலையும். அதுக்காக தான் பெருமானவர்கள் நமக்கு அந்த சந்திக்கிற நேரத்துல எல்லாம் நமக்கு வணக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அது தெரியாம நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சந்தி பொழுது காலையில இருள்ல இருந்து அந்த வெளிச்சத்தை சந்திக்கிற பொழுது எந்திரிச்சு வணக்கம் பண்றோம். அதுக்கப்புறம் பெருமானவர்கள் அந்த தவ விளக்கம், எல்லாரும் கேளுங்கோ, தவ நேரம் ஆரம்பமாச்சு, ஒருத்தரோட ஒருத்தர் பேசாதீங்கோ, மௌனமணி அடிக்க போறோம் ஏன் சொல்றாங்க?
காலை பொழுது மதிய பொழுது சந்திக்க பொழுது அந்த நேரத்துல ஒரு வந்தனம் வணக்கம் செய்ய போறோம். மாலை வணக்கம் உடல் ஊதுறாங்க. எதுக்கு? மாலை பொழுது மங்கி இரவு பொழுது சந்திக்க போறோம். இருட்டுக்குள்ள புக போறோம். வணங்கிடுவோம் தெய்வத்தை. குழப்பம் அடையும் மனசு, அந்த குழப்பமற்ற மனதை தெளிவடை செய்யப்படுகிறார்கள். இதுக்காக பெருமானவர்கள் நமக்கு இப்படியெல்லாம் வணக்க முறையை அந்த அந்தி பொழுதையும் சந்தி பொழுதலையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து, அந்த ஈசன் அவர்களே அவதாரம் செய்து நமக்கு இப்படியெல்லாம் நமக்கு தெரியாமலே எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து 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 நம்மை மேல்நிலைக்கு ஏற்றுவதற்காக அங்கு அவதரித்த பெருமானவர்களுக்கு பொற்பாதம் போட்டு பணிந்து நமஸ்கரித்து பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.